ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட வாசனையும் சூப்பராக இருக்கும் மில்க் ஸ்மெல்லில். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் வந்து நம்ம ஒயிட் சாக்லேட்டும் 100 கிராம் பட்டரும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ட்ரையான ஒரு பவுலில் 3 எக்கு, 1 பிஞ்ச் சால்ட்டு, 1 டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர், 150 கிராம் வந்து நம்ம பவுட்ரு பண்ண சுகர், இந்த மாதிரி விஸ்க் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்ரு தேவை கிடையாது. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டின்னில் பட்டர் சீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து 180 டிகிரி செல்சியஸில் அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவு வந்து 100 கிராமும் 35 கிராம் வந்து மில்க் பவுடரும் ஆட் பண்ணி நம்ம செழிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம சாக்லேட் ரெசிபி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் மட்டும் நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு வந்து நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணாததுனால இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டின்னில் இதை மாற்றிக்கலாம். டின்னை வந்து ஒரு டைம் வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் இதை செட் பண்ணிவிட்டு 35 மினிட்ஸ் வந்து 170 டிகிரி செல்சியஸில் ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 35 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 20 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா சூப்பராக அளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 35 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இது ஒரு கிளாத் போட்டு மூடி ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டில் ஆற விட்டுறலாம். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம இதை டின்னை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு பீஸ் போட்டுக்கலாம். டின்னை விட்டு வெளியில் எடுத்தாச்சு. சூப்பரான இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ப்ரௌனி ஸ்ட்ரக்சர் இப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான வந்து ஒயிட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை பீஸ் போட்டாச்சு. இது வந்து நம்ம ரெடி ஆகிற டைமில் இதோட வாசனை பார்த்தீங்க அப்படின்னா மில்க் வாடை சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கேக் ஜெல் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. சிம்பிளான ஒரு சூப்பரான சாக்லேட் ரெசிபி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். அவன் இல்லாதவங்க குக்கரில் வந்து எப்படி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடலாம். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.